ஒன்றை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னா கட்டளைகளையும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். வாக்குத்தத்தை பிடித்து பெறுவதற்கு கட்டளை நிச்சயமாக தேவை. மறுபடியும் இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறேன் கேளுங்க. 4:10 யாக்கோப்பில், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு முன்பதாக உங்களை ஆத்மாவை, உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய ஆவியை தாழ்த்த போது உங்களுடைய வீணான பெருமைகள் எல்லாம் விட்டு, நான் படித்த படிப்பு, என்னுடைய அழகு ஆஸ்திகள், பொருட்கள், பணங்கள், வேலைகள், என்னுடைய சம்பாதிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு முன்பதாக தாழ்ந்திருக்க வேண்டும். ஏன் நம்ம முட்டி போட்டு ஜபிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு அடையாளமாக இருக்குது. முட்டி போட்டு ஜபிக்கும் போது அது ஒரு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையை வெளிப்படுத்துவதற்காக தான் நம்ம முட்டி போட்டு ஜபிக்கிறோம். ஸோ அந்த தாழ்மையை நாம் நினைவு கூர்ந்து தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார், நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற தேவனாக ஆண்டவர் இருந்து நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த யாக்கோப்பு 4:10 அந்த வசனத்தை வாசித்தோம். யோபு 22வது அதிகாரத்தில் 29வது வசனத்தையே நம்ம வாசிக்க இருக்கிறோம். யோபு 22ஆம் அதிகாரம், யோபு 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீ சொல்ல தாழ்ந்தோ ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இங்கே லாஸ்ட் ஒரு லைன் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. யார் ரட்சிக்கப்படுவாங்க? தாழ்ந்தோர் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலையில் இருந்தெல்லாம் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பல விதமான ரட்சிப்பு இருக்கிறது. மனுஷன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும், வியாதியிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும், அவன் பொருளாதார பிடியிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும், சாபத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும், எந்தெந்த வேலை செய்கிறாங்களோ வேலை பொருளாதாரத்திலிருந்து அவங்க ரட்சிக்கப்படணும், பிரச்சனையிலிருந்து அவங்க ரட்சிக்கப்படணும். ஸோ பலவிதமான ரட்சிப்பு. ஆனால் யார் தாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தமது ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார். ஓகே, இப்போ சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு தாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல மணி நேரங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவருக்கு நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறேன் என்று சொல்லி வேதத்தை நல்லா வாசிப்பாங்க. ஆனால் எந்த மனுஷனையும் மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. சில ஊழியர்கள் பல விசுவாசிகளை மதிக்க மாட்டாங்க. பல இடத்துல விசுவாசிகள் ஊழியரை மதிக்க மாட்டாங்க. சில நல்ல தாழ்ந்திருக்கிறதாக சொல்லி, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி மனுஷருக்கு முன்பதாக சில தாழ்மைகளை இழந்து போகிறதையும் நாம் காண்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக எவன் தாழ்ந்திருக்கிறானோ, வசனத்துக்கு எவன் தாழ்ந்திருக்கிறானோ அவன் மனுஷர்களுக்கும் தாழ்ந்து இருக்க வேண்டும். மிக முக்கியமாக யாராக இருந்தாலும், எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர்களை நாம் மதிக்க வேண்டும். அவர்களுக்கு தன்னுடைய நிலையை இருக்கிறபடினாலே தாழ்ந்து அவங்களுக்கு ஒரு மதிப்பை நம்ம கொடுப்பது மிகவும் நல்ல ஒரு பழக்கமாக இருக்குது. வசனமும் அதை தான் நமக்கு மறுபடியும் சொல்லுகிறது. அப்போது இயன்ற மற்றும் ஒருவர் நீங்கள் தாழ்மைப்படுவது சிறப்பானது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அரசாங்க அதிகாரிகளுக்கு நாம் தாழ்மைப்படுவது சிறப்பானது. அது மட்டும் இல்லாமல் நம்மை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு அவர்களை பின்பற்றவும் அவங்களுக்கு முன்பு தாழ்ந்திருக்கவும் சிறப்பானது. வசனத்திற்கு தாழ்ந்திருப்பது சிறப்பானது. வசனத்துக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் நிற்பது சிறப்பானது. எல்லாம் அறிந்திருந்தும் கூட நம்ம அறியாதை போல நம்ம இருக்கணும். சில நேரத்தில் கவனிச்சு பார்த்துருமே, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த அண்ணாக்கோ அந்த ஐயாக்கோ ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பில்டப் பண்ணுவாங்க. கவனிச்சு பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயமும் தெரியாவிட்டாலும் எல்லாம் தெரிந்த மாதிரி பேசுவாங்க. ஏன் தெரிந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசும்போது என்னை எல்லாம் உயர்வாக நினைக்கணும் அப்படின்றதான ஒரு விளக்கம், ஒரு அர்த்தம் அது உள்ளே இருக்குது. எல்லாம் என்னை பெருசாக நினைக்கணும், எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு நினைக்கணும் அப்படின்னு சொல்லி மனுஷர்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, தெரியாவிட்டாலும் தெரிஞ்ச மாதிரி பில்டப் பண்ணுவாங்க. கவனிச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே சமயத்தில் கவனிக்கிறீங்கன்னா, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர்னா தெரியாத மாதிரியே இருப்பாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த வேலை தரும்போது, ஃபீல்டு கொடுக்கும்போது தான் அவர்கள் அதில் கலக்குவாங்க. இப்போது ஒன்றுமே தெரியாத நாம் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எதுக்கு ஆமென் சொன்னீங்க? ஒன்றும் தெரியலன்னா என்ன செய்யணும்? கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும். நம்ம ஒன்றும் தெரியாத போது தெரிஞ்ச பில்டப் பண்ணோம்னா என்ன செய்ய மாட்டோம்? கற்றுக்கொள்ள மாட்டோம். நமக்கு எதுவுமே தெரியல, இல்லை அரங்கவே தெரியும் அப்படின்னா ஒருவேளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, தெரிஞ்ச மாதிரி நம்ம பந்தா பண்ணிக்கிட்டே தொடர்ச்சியாக வாழ்வோம் அப்படின்னா கற்றுக்கொள்ள வேண்டிய எதுவுமே நம்மளால் கற்றுக்கொள்ள முடியாது. ஃபீல்டு வரும்போது நமக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம நடக்கும்போது, வாழ்க்கையில் ஓடும்போது, வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, அது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை லாஸையும் கொடுத்துட்டே இருக்கும் கற்றுக்கொள்ளாவிட்டால். ஒரு வயது வரை தான் கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வயசு தான் கற்றுக்க முடியும். ஒரு ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஒரு 30, ஆனால் 50 வயசில் படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 60 வயசில் படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் தான். மற்றபடி ஒரு ஸ்கூல் லைஃப், ஒரு 10வது படிக்கிற பையன், ஒரு 12வது படிக்கிற பையன், 12வது ஏதோ ஒரு சப்ஜெக்டில் அவருக்கு அரியர் விழுந்துச்சு, ஃபெயில் ஆகிட்டாருன்னா ஒரு 30-32 வயசு ஆனாலும் என்ன செய்ய மாட்டார் அவர்? அது எழுத முடியல. சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக அமையாது, படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் வராது. 3வது நம்ம போய் கற்றுக்கணுமா, தெரிஞ்சுக்கணுமா, எக்ஸாம் எதனா கேவலமாக இருக்காது, சின்ன பசங்க இது மாதிரி பல விதமான கேள்விகள் நமக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ரொட்டேன் ஆகிட்டே இருக்கும். ஸோ
அதற்காக நம்ம என்ன செய்யணும்னா, கற்றுக்கொள்ளும் போது யாரையுமே திரும்பி பார்க்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்ன செய்யக்கூடாது? யாரையுமே திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கற்றுக்கொள்ளுதல், உங்களுக்கு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே இழந்துருவீங்க. எல்கே சபை டெவலப்மெண்ட் ஆகும். எல்லா சபையும் அவ்வளோ எந்த இல்லை. சபை வச்ச உடனே எடுத்த உடனே எல்லா சபைக்கும் 1000 பேர் 100 பேர்லாம் வரல. ஒன் பை ஒன்னா அதான் சபைகள் என்ன செய்யுது அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆகுது. நிறைய சபைகள் 50-60 வருஷம் இருக்கும், பார்த்தா 20 பேர் தான் சபையில் இருப்பாங்க. பட் அந்த 20 பேர் நீ காப்பாற்ற முடியல. ஏன்னா உள்ள ஒரு கூட்டம் வெளியே போயிட்டு இருக்கு, வெளியே ஒரு கூட்டம் உள்ளே வந்துட்டு. முன்னா ஒரு காலத்தில் பாஸ்டர் அப்படின்னாலே கடவுள் மாதிரி இருப்பாங்க, கண்ட தெய்வம் பாஸ்டராக இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னா சபை விட்டு என்ன செய்யுது, மக்கள் ஒரு குழு வெளியே போயிட்டே இருக்கு. வெளியே போயிட்டு வச்சுக்க மக்கள் இன்னைக்கு விட்டா போதும் அப்படின்னு தான் என்ன செய்யுது. கிறிஸ்தவ குடும்பங்கள், கிறிஸ்தவ வீடுகள், கிறிஸ்தவ சமுதாயங்கள் வேகமாக கெட்டுக்கொண்டிருக்கு. ஏன்னா தாழ்மை என்றதான ஒரு பிசாசு அவங்களுக்குள்ள இல்லாதனால, தாழ்மை விடாதபடிக்கு பிசாசு கெடுக்கிறதுனால அவர்கள் தொடர்ச்சியாக தடைகள் இருந்து கொண்டே இருக்கு. ஆதாம் ஏவாளை கர்த்தர் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாமல் இருந்தாங்க, தாழ்ந்து போகல. பிசாசன வார்த்தைக்கு அவர் தாழ்ந்து போனாங்க. பிசாசன வார்த்தை கீழ்ப்படிந்தார்கள், கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியல. சோ அவர்கள் மகிமையை அவர் இழந்து கொண்டார்கள். ஒருவேளை நமது வாழ்க்கையில் இன்னைக்கு பிசாசு அப்படிதான் நோன்றான். வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, வசனத்தை கீழ்ப்படியாதபடிக்கு ஓடுபடி செய்யறான். ஆனா உலகத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம், அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம். வண்டிக்கு ஹெல்மெட் போட்டு போறோம், வண்டியில் போகும்போது என்ன போலீஸ் பிடிச்சிருவாங்க, பயம் உடனே நடக்கும். ஒருவேளை ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் காலத்துல மாதிரி நீங்க தப்பு பண்ணா, நான் தப்பு பண்ணா உடனே அடிச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு பயபக்தி இருந்திருப்போம். ஆமாங்களா? ஒரு ஆராதனை செலுத்தலையா ஒரு அடி விழுந்திருக்கும், சபை போலியா ஒரு அடி விழுந்திருக்கும், அவன் கத்த பலி செலுத்தலையா ஒரு அடி விழுந்திருக்கும், அவன் தஸ்மம் பண்ணலையா அன்னைக்கு அடி விழுந்திருக்கும், ஓய்வு நாளே அவன் கடைப்பிடிக்கலையா உடனே கல்லடிச்சு அவனை கொண்டு இருப்பாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா. ஸோ நான் நியாயப்பிரமாண காலத்தில் அவர்கள் பாவம் செய்யும் போது தவறு செய்து உடனுக்குடனே அவருக்கு பனிஷ்மெண்ட்டை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு அவருக்கு தர்றது கிடையாது. ஏன்னு தெரியுமா? அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கும் ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்கிறார். ஒரு தவறு செய்யும் போது உன்னை அடிச்சு கொண்டு இருப்பாருன்னா நான் எல்லாம் என்னைக்கோ சத்திருப்பேன், பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்திருப்போம். ஒரு தவறு செய்யும் போது உன்னை காலி பண்ணணும் அவர் முடிவு பண்ணியிருப்பாருன்னா என்னைக்கும் நம்ம என்ன செஞ்சிருப்பார்? அவர் காலி பண்ணி உத்தமத்தை உறுதியாக நின்றுக்க முடியாது. அப்போ ஆண்டவர் நமக்கு நீடிய பொறுமை கொடுத்தபடினாலே அந்த பொறுமையை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுமைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு அதில் நாம் மேலோங்கி இருப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். யோபு பக்தன் 22:30 கவனிக்கும் போது 29 கவனிக்கும் போது அவர் சொல்கிறார், யார் யார் தாழ்ந்திருக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் தாழ்ந்திருந்தால் கர்த்தர் உங்களை ரட்சிப்புக்குள் நடத்த விரும்புவார். லூக்கா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 52வது வசனத்தை நாம் கவனிக்கும் போது, லூக்கா புத்தகம் 1வது அதிகாரம் 52வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே இப்படி வசனம் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்றும் தாழ்த்தப்படுவான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? உங்களை, என்னை, நீங்கள் யார் அவர்களை உயர்த்துகிறீர்களோ அவர்கள் தாழ்ந்திருப்பீர்கள். ஸோ உங்களை உயர்த்தாத படிக்கு நீங்கள் எப்படி இருங்கன்னா தன்னைத்தான் நீங்கள் தாழ்ந்து இருங்க. ஏனென்றால் வசனம் அங்கே லூக்கால அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 52வது வசனத்தில் தான் பலவான்களை அவர் நாற்காலிலிருந்து தள்ளுகிறார், அவங்க அதிகாரத்திலிருந்து தள்ளுகிறார், அவங்க பொசிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதிலிருந்து தள்ளுகிறார். அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ, எந்த நாற்காலம் உட்கார்ந்துட்டு இருக்கானோ, எந்த விதமான நான் என்ற அகம்பாவத்தை உட்கார்ந்து இருக்கானோ அந்த அகம்பாவத்திலிருந்து அவனை தள்ளுகிறார். தாழ்மை உள்ளவனையோ அவன் என்ன செய்யறாரு? உயர்த்தி வைக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ள உங்களை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். எக்ஸாம்பிள் 2 பேரை நான் வேதாகமத்தில் மேற்கோள் காட்டுறேன். நம்பர் 1 நேபுகாத்நேச்சரை ஆண்டவர் 2 முறை எச்சரிக்கிறாரு, நீ ராஜா நான் தான் என்று நீ சொல்லாதபடிக்கு என்னை நீ மகிமைப்படுத்த வேண்டும் என்று. அவன் அந்த எச்சரிப்பை மீறி எந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணாலும் அவன் சொல்றான், இந்த மகா பாபிலோன் எனது, இந்த உலகம் முழுவதுமாக எனது என்று சொல்கிறான். ஆண்டவர் 3வது முறையாக அவனை என்ன செய்யறாருன்னா ராஜ்யத்தை இறக்கிறார். ராஜ்யங்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறது வந்து தானியேல் 3வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த தானியேல் தீர்க்கதரிசி நேபுகாத்நேச்சர்கிட்ட சொல்றாரு, உன் ராஜ்யம் இன்று இரவோடு கூட விழப்போகிறது என்பதை சொல்ல மாத்திரத்திலே அந்த ராத்திரியிலே அவன் ராஜ்யம் விழுந்து அவன் மலைகளுக்கு காடுகளுக்கு ஓடி போய் அங்கே புல்லை மேய்ந்தான் என்று வாசிக்கிறோம். எப்போ? 3 முறை உலகத்தை அவன் யுத்தம் செய்து அநேக இடத்தை பிடித்தவன். 3 முறை யூதர்களை அவன் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன ஒரு ராஜா ஆண்டவனை உயர்த்தி வைத்தார். வேதம் சொல்கிறது அவனை ஆண்டவர் உயர்த்தி வைத்தார், நேபுகாத்நேச்சரை உயர்த்தி வைத்தார். ஆனால் அவன் தன்னை பெருமைப்பட்டு கொண்டே இருந்தபடினாலே என்ன நடந்தது என்றால் அவன் ராஜ்யம் இடிக்கப்பட்டு பாபிலோன் ராஜ்யம் விழுந்து மேதிய பெர்சிய ராஜ்யம் முழு ராஜ்யத்தையும் கைப்பற்றியது. இவன் ஓடி போய் புல்லை மேய்ந்தான். அவர் ஆடு மாடு புல் மேய்ந்தது போல புல்லை மேய்ந்து அவன் இறந்து போனான். 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் புல்லை மேய்ந்ததாக சொல்லப்படுகிறது. எப்படி புல்லை மேய்ந்தானா?
இன்றைக்கி ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, ரோட்டில் எல்லாம் பார்க்கும்போது சில பேரெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு பைத்தியக்காரமாக இப்போ முடியெல்லாம் அப்படி விட்டுன்னு அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? நேபுகாத்நேச்சர் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா, உடனடியாக அவன் உடல் தோற்றங்கள் ஃபுல்லாக மாறினது. ஒரு ஆட்டுக்கு வர அந்த முடி ரோமங்கள் வர்ற மாதிரி அவன் உடல் தோற்றம் ஃபுல்லாக ரோமம் வந்து 2 காலில் நடந்தவன் 4 காலில் நடக்க ஆரம்பித்தான். கையை வைத்து புல்லை மாத்திரம் மேய்ந்தான். நான் என்று அகம்பாவம் கொண்டவர்கள், நான் என்று பெருமை கொண்டவர்கள், நான் இருக்கிறேன் என்னை தள்ளிடத்து யார் என்று சொன்னவர்கள் எல்லாருக்குமான ஒரு அடையாளமாக இருந்தவன் தான் நேபுகாத்நேச்சார். ஸோ 2வதாக தன்னை எவ்வளோ தாழ்த்த முடியுமோ தாழ்த்தின தாவீதை பற்றி நம்ம என்ன தெரியும்? ஆடு மேய்த்தவர். தாவீதுடைய அப்பா யாருன்னு நினைக்கிறீங்க? ஈசாவுடைய அப்பா. ஈசாவுடைய தாத்தா யாரு? ரூத்துடைய கணவர் போவாஸுடைய கொள்ளு பேரன் தான் தாவீது. போவாஸ் யாரு? அவன் சீமான், பல கிலோமீட்டருக்கு அதிபதி, சொத்துல கண்ணை கட்டின தூரம் அதிபதி. அவன் அறுக்கிற அந்த கோதுமை வயல்களிலே கோதுமை மணிகளை விடும்படி சொல்லுகிறான். ஏழை எளிய ஜனங்கள் என் நிலத்தில் புசிக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ நிலத்திற்கு சொந்தக்காரன் தான் போவாஸுடைய கொள்ளு பேருடைய சொத்து எவ்வளோ இருக்கும்? அந்நாட்கள் ஈசாயி தாவீதுடைய அப்பா பெரிய பணக்காரன். ஆக்சுவலி பெரிய பணக்காரனுடைய மகனாக இருந்தபடினால்தான் அவங்க பிள்ளைகள் 4-5 பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்க. அந்த நாட்கள் இராணுவத்தில் சேரணும் அப்படின்னா கூட எல்லாரையும் சேர்த்திக்கல. அப்போ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை தான் யார்? தாவீது. ஆடுகளை வந்து பஞ்சம் பிழைப்பதற்காக, வயிற்று பசிக்காக அவர் ஆடு மேய்க்கல. அவர் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கார். இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரங்க கர்த்தருக்கு முன்பதாக, மனுஷருக்கு முன்பதாக, நம்ம நடத்தினருக்கு முன்பதாக, தாய் தகவலுக்கு முன்பதாக, அண்ணனுக்கு முன்பதாக, சர்ச்சு பாஸ்டருக்கு முன்பதாக, வயசில் மூத்தவங்க முன்பதாக நம்மை ஒப்பு கொடுத்து தாழ்ந்து போகும்போது நம்மளுடைய மதிப்பை யாரும் குறைக்க முடியாது. ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம், நீ போய் அவங்க கிட்ட திட்டுவாங்க, அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவன் திட்டுவான். அவர் எங்கள் அண்ணா இருக்கிறாரு, எங்கள் அப்பாவாக இருக்கிறாரு, என்னுடைய பாஸ்டராக இருக்கிறாரு, என்னோட தலைவராக இருக்கிறாரு, என்னை வழிநடத்தின இவராக இருக்கிறாரு. ஸோ அவர் நிச்சயமாக திட்டலாம், அடிக்கலாம், எனிவன். அவருக்கு நமக்கு ஒப்பந்தம். அப்போ உலக பிரகாரமாக மனுஷர்கள் இன்னைக்கு உயர்வை நோக்கி போகிறாங்க. நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல சாப்பாடு, நல்லதை நோக்கி போகிறாங்க. ஆனால் தன்னை உயர்த்துகிறவன் யாரையும் எவனையும் அவர் பலவான்களை நாற்காலிலிருந்து தள்ளி அவர் தாழ்மை உள்ளவர்களை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்போ உங்களது வாழ்க்கையில் நீங்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் தாழ்மைப்படுங்கள். உயர்ந்திருக்கிறவர்கள் ஒருவேளை அவங்க நம்மளோட பணக்காரக்கான ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது, இருக்கட்டுமே, மகிழ்ச்சி தானே. நம்ம விட அறிவாளிகளாக இருக்கட்டுமே, மகிழ்ச்சி தானே. இந்த உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தி வாழ்ந்தால் லாபம் என்ன? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொள்ளட்டுமே. ஏசு என்ற தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா, அவன் வாழ்க்கையில் இல்லைன்னா அது வெறுமையான வாழ்க்கை, அது நிரந்தரமற்றது, அது பயனற்றது. உலகத்தை ஐஸ்வர்யத்தினாலே அவன் வந்து மூழ்கி கொண்டு இருக்கிறான். அது அவனுக்கு எந்த பயனும் இருக்காது. உங்களுடைய ஐஸ்வர்யம் பொட்டு வைத்து வெந்து போகும் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். உங்களை ஒன்றுமில்லவன் நாசமாக்கும் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பணம் எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு நழுவி அநேக பாவத்தினாலே உருவ குத்தி கொள்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யத்தினாலே பணம் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கிறாங்க. உண்மைதான், இன்னைக்கு உலகம் அப்படி தான் பேசிட்டு இருக்கு. நல்லா படித்தவன் பெரிய ஆள், பணம் இருந்தால் பெரிய ஆள், நல்ல வேலைக்கு போனால் பெரிய ஆள், நல்ல பொருளாதாரத்தில் இருந்தால் பெரிய ஆள். ஆனால் இயேசு இல்லாமல் வாழ்ந்தா அவன் பிணம், நடைப்பிணம், நடந்து கொண்டிருக்கிற பிணம். அவன் நித்திய ஜீவன் இல்லை, அவனுக்கு ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இல்லாமல் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுக்கு என்ன லாபம் இருக்குது? ஒரு லாபமும் கிடையாது, இல்லைங்களா? அன்னாள் சொல்லுகிறாள். அன்னாள் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் எப்படி இருக்கும். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்திலே அன்னாள் என்றதான ஒரு ஸ்திரீ பேசுகிறதை நாம் இங்கே கவனித்துக் கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றதை இங்கே சொல்லுகிறார். 2வது வசனத்திலிருந்து ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் பலவான், அவர் பெரிய தேவன், அவர் மேன்மையான தேவன், அவர் கர்த்தர், அவர் பரிசுத்தர், அவர் உண்மையுள்ளவர், அவர் கண்மலை என்று எல்லாம் அவர் பேசி கொண்டிருக்கும் போது 6வது வசனத்திலிருந்து 6-7 கவனிக்கும் போது 8 வாசிக்கும் போது கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். 7th one 7 பாருங்க, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்ந்து இருக்கிறவரும் உயர்த்துகிறவருமானவர்.
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் பூச்சக்கரத்தை வைத்தார். அவைகள் மேல் அவர் பூச்சகத்தை வைத்தார். இங்கே கவனிக்கும் போது அவர் தான் உயர்த்துவதாக இங்கே வேதம் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் பிரபுக்களோட உட்காரவும், அவர் அது மட்டும் இல்லாமல் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அப்போ அவர் உங்களை உயர்த்தணும் அப்படின்னா நம்ம என்ன இருக்கணும்னா நம்ம தாழ்ந்திருக்கணும். யாருக்கு தாழ்ந்திருக்கணும்? நம்பர் 1, வசனத்திற்கு, தேவனுக்கு தாழ்ந்திருக்க வேண்டும். வார்த்தை தேவன் அப்படின்னாலே நம்ம வசனம் தான். ஆமேன். தேவன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இயேசு அப்படின்னு சொல்கிறோம்னா அவங்க வசனத்தை தான். இன்றைக்கெல்லாம் வசனத்தை மக்கள் வந்து ரொம்ப இலக்காரமாக நினைக்கிறது உண்டு. வசனம் இன்றைக்கி என்னென்னா, நிறைய நாட்டில் இன்றைக்கும் வேதாகமம் அச்சிடப்படல, வேதாகமம் இல்லை. நிறைய இடங்களில் வந்து அவங்க மொழியில் வேதாகமம் இருக்கிறது இல்லை. இப்படி எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் பைபிளில் குவிச்சு வச்சிருக்கிறாரு. இங்கே ஒன்று, சபையில் ஒன்று, வீட்டில் ஒன்று, நடக்கும்போது ஒன்று, ஓடும்போது ஒன்று. இதுக்குமே டெக்னாலஜி மொபைலை வச்சு அப்படியே ஸ்டைலாக பார்த்துக்கிறோம். அதுக்குமே டெக்னாலஜி. பைபிள் வந்து நம்ம ஓப்பன் பண்ண அவசியமே இல்லை. நம்ம இதை நம்ம டிவியில் என்ன செஞ்சுக்கிறோம்னா டிஸ்பிளே பண்ணிடுறோம். பைபிள் என்ன செய்யுது? ஓப்பனே பண்ணுறதில்ல. இப்படி எத்தோ டெக்னாலஜி இருக்க மனிதர்கள் வசனத்துக்கு கொடுக்கறதான அந்த மதிப்பை குறைத்து கொண்டே வராங்க. வசனம்தான் தேவன், வசனம்தான், வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமியில் வித்திட்டது. அந்த வித்தாகியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்தின் மேல் நிற்கிறவன் எவனோ அவன் கண்மலை மேல் கட்டப்பட்ட தன்னுடைய வீட்டை புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் வைக்கிறான். தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனாக இருக்கிறான். இந்த கண்மலை மேல் கட்டப்பட்டவன் எவனோ அவன் புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போது வசனத்தின் மேலே கவனம் உள்ளவர்களாக, வசனத்தை பிடிக்கிறவர்களாக, வசனத்தை நம்புகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நமக்கு. இன்னைக்கு வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு கட்டளையாக, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் எப்பொழுது உங்களை உயர்த்துவார்? அவருக்கு முன்பதாக உங்களை தாழ்மைப்படுத்தும் போது. அப்போ அவர் என்றால் என்ன? வேத வசனம். வசனம் என்ன சொல்கிறது? அது எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். வசனம் சொல்லுமானால் அது கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்தால் வசனத்தில் சொல்லியிருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவர் கீழ்ப்படிந்து வாழும்போது, அவரை பின்பற்றும் போது, அவரை ஆராதிக்கும் போது நிச்சயமாக. அன்னாள் என்றதான அந்த ஸ்திரீ பேசும்போது நம்ம கவனிச்சிருப்போம். தேவன் யார் என்பதும் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று அவர் சொல்கிறார். அப்போ உயர்த்துவது ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த மனுஷன் உயர்த்துவது யார் கரத்தில் இருக்கு? ஆண்டவர் கரத்தில் இருக்கு. உங்களை உயர்த்துவது கர்த்தர் கரத்தில் இருக்கு. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்கு எப்பொழுது விதை விதைத்தான்? பஞ்ச காலத்தில். மற்றவரெல்லாம் விதை விதைக்கிறாங்க, ரொம்ப கம்மியாக அறுவடை பண்றாங்க, பஞ்சம் இருக்கு. ஆனால் இவர் விதை விதைத்த நிலத்திலோ 100 மடங்கு அறுவடை இருக்கு. உடனடியாக அந்த எதிரிகள் வந்து வேறு நிலத்தை தராங்க. எப்பா நீ அந்த நிலத்தை எடுத்துக்கோப்போ, இந்த நிலத்தை விடு, எங்களுக்கு வேணும். அவன் அந்த நிலத்துக்கு போ. எந்த நிலத்தை கொடுக்குறாங்க எதிரிகள் என்றால்? ஒன்றும் பயனற்ற நிலத்தை தராங்க. அதில் எதை விதைத்தும் பல முறை விதைத்தும் விளையாத அந்த நிலத்தை அவனுக்கு கொடுக்கும்போது அங்கேயும் போய் அவன் விதை விதைக்கிறான். அதே போல் 100 மடங்கு அறுவடை செய்கிறான். இது ஈசாக்குக்காக கிடையாது, ஈசாக்கோட முயற்சி கிடையாது. ஈசாக்கோட தேவன் இருந்ததுனாலே அவனுக்கு நடந்த நன்மை. இந்த உலகம் முழுவதுமாக பொருளாதாரத்தில் சிக்கியிருக்கலாம், எங்கேயுமே பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கலாம், அரசாங்கத்தின் மூலமாக எதுவுமே நடக்காமல் இருக்கலாம், எக்கனாமிக் ரொம்ப இஷ்யூஸில் வந்து இந்த நாட்கள் இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நிலத்தில் வேலையிலே நீங்கள் விதைக்கும் போது 100 மடங்கு அறுவடை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. எப்பொழுது என்றால் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது உங்கள் வீடு 100 மடங்கு நீங்கள் அறுவடை பெற்றுக்கொள்வீங்க. ரெண்டாவதாக எலியாவை குறித்து உங்களுக்கு தெரியும். எலியா ஒரு விதவை வீட்டுக்கு போகிறாரு. அந்த விதவையும் அவருடைய மகனும் இருக்கிறாரு. பஞ்சம் 7 ஆண்டுகள் மிகுந்த பஞ்சம் உண்டாக போகுது, ஸ்டார்ட் ஆயிற்று. ஆனால் அந்த ஸ்திரீயின் வீட்டிலே எண்ணெயும் மாவும் குறையாமல் இருந்தது. ஆமென். கர்த்தர் முதலாவது ஈசாக்கோடு இருந்தார். அப்பொழுது உலகம் முழுவதும் பஞ்சம் இருக்கும்போது கூட அவன் வாழ்க்கையில் 100 மடங்கு அறுவடை எடுத்தான். ரெண்டாவது எலியா அந்த விதவை வீட்டுக்கு போகிறாரு. ஒரு பாஸ்டர், ஒரு தீர்க்கதரிசி, ஊழியக்காரனை அந்த அம்மா ஏற்றுக்கொள்ளும் போது அந்த அம்மா வீட்டில் கூட பஞ்சம் இல்லாமல் எண்ணெயும் மாவும் அதில் அந்த செட்டியில் எடுக்க எண்ணெயும் மாவும் வந்து கொண்டே இருந்தது. அதை விற்று அதை கடத்தை தீர்த்து இவங்களுக்கு போதுமான பொருளாதாரத்தை சேர்த்து எல்லாத்தையும் செய்தாங்க. எப்போ அப்படின்னா ஒரு ஊழியக்காரரை அவர் ஏற்றுக்கொள்ளும் போது 2 விஷயம் நடந்தது. ஒன்று, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது
ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை பெற்றான். ரெண்டாவது ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பாஸ்டர், ஒரு மினிஸ்டர் செய்யக்கூடிய ஊழியக்காரரை அந்த அம்மா கனம் பண்ணும்போது அந்த அம்மா 100 மடங்கு அறுவடை பெற்றுக்கொள்கிறாங்க. நான் ஏன் பாஸ்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா, வேதத்தில் படித்த அளவுக்கு வசனத்தில் வந்து ஆசிரியர்கள், இங்கிலீஷில் பீஸ்ட்னு இருக்குது. பீஸ்ட் அப்படின்னா கர்த்தருடைய, அதாவது எப்படி சொல்கிறோம்னா கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ். நம்ம தமிழில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு பொண்ணுக்கு சொல்லுவாங்க, அவங்க கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிம்பாங்க. நம்ம பார்க்கக்கூடிய கண்கண்ட தெய்வம் எது அப்படின்னு பண்ண வேத வசனம் தான். கர்த்தருடைய சாயல்ல ஒரு ரூபத்தின்படியும் வசனத்தை பார்க்குறோம். அடுத்த ஒரு லைனு, கர்த்தருடைய சாயல்லையும் ரூபத்தின்படியும் நம்ம சர்ச் பாஸ்டரையோ தீர்க்கதரிசியோ ஊழியரையோ பார்க்கணும். ஊழியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்கறதான ஒரு தெய்வ சாயலை கொண்ட ஜனங்கள். நான் எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டு போனாங்க, என் வேலை நல்லா நடந்துச்சு, என் பாஸ்டர் ஜெபிச்சாரு நல்லா நடந்துச்சு. ஏன் மக்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு? அவள் கண்ணால் பார்க்கக்கூடிய தீர்க்கதரிசி, கண்ணால் பார்க்கக்கூடிய வேதத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு வெளிப்படுத்தக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அப்போ ஒரு சாமி மாதிரி, ஒரு கண்கண்ட தெய்வம் மாதிரி. தெய்வத்திற்கு அந்த அளவுக்கு பவர் மனுஷன் கிடையாது. ஆனால் தீர்க்கதரிசிகளை கத்த கனம் பண்ணுறாரு. வேதம் சொல்லுகிறது, சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லுகிறார். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ ஊழியக்காரரை நம்ம ஏற்றுக்கொள்ள அப்படின்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது. ஸோ நாம் தாழ்ந்து இருக்க வேண்டிதான் வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம். அது தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது அங்கே இவர் சொல்றாரு, நேபுகாத்நேச்சார், ராஜாவாக நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. ஒரு பெரிய ராஜா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதம், எனக்கு ஆண்டவர் செய்த அடையாளம், எனக்கு செய்த ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நான் இந்த பூமியிலே சொல்வதற்கு, இங்கே கவனிக்கும் போது உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நேபுகாத்நேச்சராகிய நான் என் வீட்டிலே சவிக்கியம் உள்ளவனாய் இருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்ப நான் 3வது வசனம் வரையும் நம்ம வாசிக்கும் போது தேவன் யார் என்பதை இந்த நபர் சொல்கிறார். இதே நபர் சொல்கிறதை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் கவனிங்க. 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. எஸ், 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிங்க. 20லிருந்து வாசிங்க. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் ஆமென் கர்த்தருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் ஆமென், வெளிச்சம் கர்த்தர் அண்டையிலே தங்கும் என்று முடிகிறது. அப்போ இங்க தீர்க்கதரிசி சொல்கிறார், தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறாராம். உங்களுக்கு இருக்கிற பஞ்ச காலத்தை செழிப்பான காலத்தை மாற்றுவதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அதே சமயத்தில் உங்கள் அண்டை இருக்கிற செழிப்பான காலத்தை பஞ்ச காலமாக மாற்றுவதும் அவருக்கு உண்டு. எப்பொழுது என்றால், அவர் வாக்கு தத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாற்றுவதும், அவர் வாழ்க்கைக்கு செவி கொடாது போவார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கை மறுபடியுமாக அதை மாறுகிறது. அது மட்டும் இல்லாமல் ராஜ்யங்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறான். பாருங்க, ஆல்ரெடி அவன் அறிவாளி, அவனுக்கு இன்னும் அறிவு தராரு. அப்ப யாருக்கு அறிவை கொடுக்கிறார் ஆண்டவர்? அறிவாளிக்கு அறிவு தரார். எந்த அறிவாளிக்கு? வேதத்தின்படி அவன் வாழ்ந்தால்,
கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர் அறிவாளி இருப்பான், ஆனால் அவனுக்கு இன்னும் அறிவை தருகிறார். அவன் கர்த்தருக்கு முன்பதாக அறிவாளியாக இருக்கிறபடினாலே அவனுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறார். 22 வாசிக்கும் போது, ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் ஆண்டவர் அண்டையிலே இல்லை. அப்போ நமது வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த வார்த்தை நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது, வாக்குத்தத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, நம்ம எவ்வளோ தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு முன்பதாக நம்மை ஆண்டவர் தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ இயன்ற மட்டும் ஆண்டவர் சொல்கிற கட்டளையின்படியாக நீங்கள் தாழ்ந்துருங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துடணும். நான் வசனத்துக்கு தாழ்ந்திருப்பேன், என்னுடைய அப்பா அம்மாவுக்கு தாழ்ந்திருப்பேன், என்னுடைய கணவர் மனைவிக்கு நான் தாழ்ந்து கீழ்ப்படிந்திருப்பேன், என்னுடைய சர்ச்சு பாஸ்டருக்கு நான் கீழ்ப்படிந்திருப்பேன், என்னுடைய அண்ணனுங்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன், வயசில் மூத்தவங்களுக்கு நான் என்ன செய்வேன், கீழ்ப்படிந்திருப்பேன், நான் யார்கிட்ட எங்கே வேலை செய்யணும் அவங்களுக்கு நான் கீழ்ப்படிந்திருப்பேன். நான் என்று அகம்பாவம் கொள்வதற்கு அல்ல, நான் என்று சொல்லப்படுவதற்கு மனுஷன் அல்ல. மனுஷன் எப்பொழுதுமே அவன் தன்னை தாழ்த்தும் போது ஏற்ற காலங்கள் வரும், அப்பொழுது கர்த்தரை உயர்த்துவார். நீங்கள் எதுவுமே பேச தேவையில்லை, எதுவுமே சொல்ல தேவையில்லை. நீங்களாம் முட்டி மோதி நீங்களாம் வளர வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற காலங்கள் வரும்போது கர்த்தரே உங்கள் தலையை உயர்த்தும்படி செய்வார். அப்போது எல்லாரும் உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. வசனத்தில் அழகாக ஒரு வசனம் அப்படி பேசுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு வசனத்தை பார்க்கும்போது நம்ம 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். இங்க சொல்லப்பட்டிருக்கு அழகான ஒரு வசனம் பாருங்க. எந்த மனுஷன் எவ்வளவு சம்பாதிப்பதற்கு, வேலை செய்வதற்கு, பிசினஸ் பண்ணுவதற்கு அவன் முட்டி மோதினாலும் ஏற்ற காலங்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. வசனமே தெளிவாய் சொல்கிறது. 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 1 பேதுருல, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை உயர்த்த வேண்டுமானால் நீங்கள் உங்களை முதலாவது நீங்கள் தாழ்த்தி இருக்க வேண்டும், தாழ்மைப்பட வேண்டும், தாழ்த்தி கொள்ள வேண்டும். உலகம் உங்களை என்ன செய்யணும்னா, கர்த்தரை உயர்த்துவதற்கு முன்பதாக உலகம் உங்களை தாழ்த்தும். ஏன் தெரியும் உலகம் உங்களை அப்படி பண்ணது? அவர் ஆண்டை உயர்த்திடுவாரோன்ற பயத்தில் பிசாசு உங்களை எவ்வளோ தூரத்திற்கு உங்களை தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களை தாழ்த்தி உங்களை அடிமைப்படுத்துவது பிசாசுடைய விருப்பம். பிசாசு நினைக்கிறான் உங்களை ரொம்ப கீழே கொண்டு போய் வச்சுட்டா ஆண்டவங்களை உயர்த்த மாட்டார் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் பற்றி உங்களுக்கு தெரியும். பாதாளத்தில் இருந்தாலும் படுக்கை போட்டாலும் அங்கே வந்து உங்களோட இருப்பார். இப்போது இன்னும் 2 மாதத்தில் ஆண்டவங்களை உயர்த்த போகிறார். யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது உயர்த்தணும் ஆண்டவர்னு சொல்லிட்டு? உங்களை பார்த்தா ஆசைக்குமா தெரில. சிம்பு மட்டும் தான், சிம்பு ஐசக்கு மட்டும் தான் கை தூக்குறாரு வேகமாக. பிரசாந்த் இவ்வளோ தான் தூக்குறாரு. இவ்வளோ உயர்த்தினா போதுமா, இடு பயிருக்கு ஆண்டவர். 2 மாதத்துக்கு அப்புறம் ஆண்டவங்களை உயர்த்தணும் அப்படின்னா இந்த 2 மாதம் உங்கள் வாழ்க்கை பஞ்ச பரதேசியாக இருக்கும். எல்லாத்தையும் இழப்பீங்க. எல்லாத்தையும் யார் இழக்க வைக்கிறான்? பிசாசு. உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம போக வைப்பது பிசாசு நோக்கம். ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது அவர் என்ன செய்கிறாருன்னா, முதலாவது உங்களை பக்குவப்படுத்தணும். பிசாசுக்கு அனுமதி கொடுக்குறாரு. நீ எடுத்துக்கிறியா? சிம்புவை ஆக்குபை பண்ண போறியா? பண்ணிக்கோ. அவர் போயிட்டு இன்னும் முடியாமல் அப்போ தான் கருத்தை உயர்த்துவார். ஒருவேளை யோபு வாழ்க்கையில் அவருக்கு இருந்த அந்த பஞ்சகாலங்கள் ஏறக்குறைய ஒரு 8-9 மாதம் தான், 1 இயர்க்குள்ள. பிசாசு அவனை ஒன்றுமே டச் பண்ணாமல் வந்திருப்பாரனா, ஆண்டவர் அவனுக்கு 42 யோபு சொல்லுகிறபடி ரெட்டத்தனை ஆசீர்வாதம் டைமிங் அவனுக்கு கட்டாயம் கிடைச்சிருக்கும். பிசாசு தொட்டிருந்தாலும் தொடாமல் இருந்திருந்தாலும் கூட அவனுக்கு அந்த ரெட்டத்தனை ஆசீர்வாதம் அந்த அளவுக்கு அவனோட பிஸ்னஸ் என்ன செஞ்சுருக்கும், கட்டாயம் பெருகிருக்கும். ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட போகிறான் அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு தெரிஞ்சதுனால அவன் என்ன செய்கிறான்னா, அவனை யோபு ஏமாற்றி தாழ்த்தி தனக்கு பிள்ளைகள், தன்னுடைய சொந்தங்கள், தனக்கு உண்டானவைகள் எல்லாத்தையும் இழக்கும்படி, ஆடு மாடுகள் பிஸ்னஸ் எல்லாம் இழக்கும்படி 0 ஆக்கி ரோட்டில் உக்காந்துச்சிட்டார் அவனை. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா வருத்தமும் வேதனையும் உங்களை பின்தொடரும். ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கு முன்பதாக கட்டாயம் நடக்கும். சூசைட் பண்ணிக்கலாமா? அந்த கடினமான ஒரு வேலையை வரையும் உங்கள் லைஃப் போய் நிற்கும். ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா யோபு போல் ரெட்டத்தனை ஆசீர்வாதத்தை என்ன செய்வீங்க? வாங்கிக்குவீங்க. வாங்கிட்டு சச்சட்டி நின்று போகிறீங்க, மொத்தமும் போயிடும், புஸ்கின்னு போகிறோம். கொடுப்பதும் உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கர்த்தர் கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களை உயர்த்துவதும் உங்களை தாழ்த்துவதும் அவர் கையில் இருக்கிறது. ஸோ இங்கே வசனம் சொல்கிறது, அவர் உயர்த்துகிற மட்டுமாக அவர் கைக்குள்ளாக அடங்கியிருங்கள். நீங்களா ஒன்று செஞ்சு மாட்டிக்காதீங்க.
உங்களை உயர்த்துவதற்கு முடியாமல் போயிடுமோ? ஆண்டவர் சொல்றாரு, அவர் கைக்குள் நீங்கள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கைக்குள், சபைக்குள், ஒரு குடும்பத்திற்குள், சர்ச்சை பாஸ்டர் பேசுற அவருக்குள்ளாக நீங்க அடங்கி இருக்கணும். ஏன்னா அவர் உயர்த்த காலத்துக்கு முன்பதாக அடங்கி இல்லைன்னா பிசாசு பிடிச்சிட்டு உங்களை இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்காங்க கிறிஸ்தவங்க. எத்தனை ஜனங்கள் கிறிஸ்தவ பாவத்தில் இருக்கிறாங்க. எத்தனை கிறிஸ்தவங்க நீ கடனில் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை கிறிஸ்தவங்க பல வருஷம் சபைக்கு போய் கூட 20, 40, 50 வருஷம் சர்ச்சைக்கு போவாங்க. வியாதியிலிருந்து விடுதலை இல்லை, எந்த ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, எந்த அவங்க பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கல. ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க கர்த்தர் கருத்துக்குள்ளாக அடங்கிறாதனால. கர்த்தர் கருத்துக்குள்ளாக ஒரு மனுஷன் அடங்கி இல்லை அப்படின்னா அவன் இஷ்டம் போல அவன் இருப்பான். அப்படின்னா கர்த்தரால் கொடுக்கிறதாக சொல்லுகிற அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்காம போகும். கர்த்தரால் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது சாதாரணமாக அல்ல. எல்லா பஞ்சகாலம் நிறைவேற்றாலும் உன் வீட்டில் அடுப்பெரியும். எப்படி எங்க நடந்தாலும் உன் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். உனக்கு தடையா இருக்கிற ஒருவனும் கிடையாது. எத்தனை எதிரிகள் இருக்கிறாங்களோ, எத்தனை துன்மார்க்கர் இருக்காங்களோ, அத்தனை பேர்களையும் கர்த்தர் உங்களை சிநேகிதனாக மாற்றி வைப்பார். அத்தனை பேர்களை ஆசீர்வாதமாக மாற்றி வைப்பார். அத்தனை பேர்களை சமாதானமாக மாற்றி வைப்பார். எப்போ அவர் கைக்குள் அடங்கி இருக்கும் போது, அவர் பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். ஏற்ற காலங்கள் வரும்போது கர்த்தர் உங்கள் கையை உயர்த்துவார். அது மட்டும் இல்லாமல் வசந்த சங்கீதம் 46வது சங்கீதம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்கிறார். அப்ப அவர் கைக்குள் நீங்கள் அடங்கி இருக்கணும். அவர் உயர்த்துவதற்காக காத்திருக்கணும். அவர் உயர்வுக்காக காத்திருக்கும் போது அந்த உயர்வு எவனும் திருட முடியாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாம், உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பாக இருக்குது, அது கட்டாயம் திருடி போயிட்டே இருப்பான். நம்ம உழைப்பு இருக்கலாம், கட்டாயம் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். கர்த்தர் கொடுப்பார், ஆனால் உங்களை உயர்வு என்ன செய்ய முடியாது, கட்டாயம் தடுக்க முடியாது. சங்கீதம் 46:10 நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கவே முடியாது. எப்போ அவர் உங்களை உயர்த்தும் போது, அவரே உங்களை உயர்த்தும் போது உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. கர்த்தரை ஆராதிப்பதற்கு உங்களை நீங்கள் ஒப்புத்தர வேண்டும். ஏனென்றால் சபை என்பது நமக்கும் தேவனுக்கும் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்கும் போது உங்களுக்கும் தேவனுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் சபை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். சபைக்கு போகாதபடிக்கு வீட்டிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சபை வேண்டாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கேட்டால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று, தேவன் உங்களில் வாசமாக இருக்க என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நீங்கள் ஆலயம்தான். நீங்களாக ஒரு 10-20 பேர் சேர்ந்து நிற்கிற இடம் ஒரு திருச்சபை. ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இணைந்து ஜெபிக்கணும். ஏனென்றால் பரிசுத்த அப்போஸ்தலர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த உபதேசங்களில் ஒன்று பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினம் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஐக்கியமாக இருந்தார்கள். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது ஒரு அபிஷேகத்துக்கு அடையாளமாக, ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக, பரிசுத்த ஆவியான இறங்குவதற்கு அடையாளமாக தான் அந்த நாட்கள் அப்போஸ்தலர் காலத்திலே அவர்கள் பின்பற்றினார்கள், நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சபைக்குள்ளே வர வேண்டும் என்று இன்னைக்கு ஊழியர்கள் போராடுறாங்க. ஒரு கூட்டம் சபை விட்டு வெளியே போக வேண்டும் என்று விரும்புகிறது. சபை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. பிரதர், நான் வீட்டில் ஜெபிக்கிறேன் பிரதர் என்று சொல்லக்கூடிய எத்தனை ஜனங்கள் இன்னைக்கு வெளியே போயிட்டு சுகபோகமாக வாழ்வதாக நினைச்சு, தங்கள் பரிசுத்தத்தில் இருப்பதாக நினைச்சு, பிசாசு கடைசி வரை நீ பண்றது தப்புன்னு சொல்லி தர மாட்டான். நீ பண்றது யோகியம், நீ பண்றது சரி. நம்ம விட பிசாசு வசனம் தெரியும். ஏன்னா 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு. நமக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பைபிளில்? 10 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 5 வருஷம். பிசாசுக்கு 6000 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம விட பலவான்கள், விசுவாசிகளை, விசுவாச தந்தைகளை அவனை கீழே தள்ளினான், ஜெயித்தான் சில நேரத்தில். ஆனா சபை என்பது நமக்கு எவ்வளோ பேர் அடையாளம் என்று ஒரு வருஷம் லாஸ்ட்டாக நம்ம பேசி முடிச்சுட்டு போகிறோம். எசேக்கியேல் புத்தகத்தில் 20வது அதிகாரம் 12வது வசனம். சபை மிக முக்கியமானது, பரிசுத்தவான்கள் ஐக்கியம் மிக முக்கியமானது. வாசிங்க, எசேக்கியேல் 20வது அதிகாரம் 12வது வார்த்தை, வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்ற, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு அடையாளமா இருக்கணும் அப்படின்னா, நமக்கும் தேவனுக்கு அடையாளம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலம் தான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்காக கூடி வருகிற ஸ்தலம் தான் நமக்கும் தேவனுக்கு அடையாளம். ஏன்னா இது பரிசுத்தவான்கள் ஐக்கியம் ஆகிய மனவாட்டியாக திருச்சபை தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களையும் கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. எப்பொழுது என்றால் அவன் மனவாட்டியாக சபைக்குள் இருக்கும்போது. கர்த்தருடைய வருங்கால திட்டத்திற்குள் இருப்பது திருச்சபை மாத்திரமே. எனவே திருச்சபைக்கு ஏன் நேரத்துக்கு வாங்கன்னு சொல்றோம்? ஏன் சபைக்கு நிக்காதீங்கன்னு சொல்றோம்? ஏன் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்றோம்? ஏன் தேடுன்னு சொல்லணும் தெரியுமா? கர்த்தர் வருகையில் அவர் கண் பார்வையில் இருப்பது திருச்சபை மாத்திரம் தான். ஐ மீன் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், பரிசுத்தவான்கள் ஒன்று கூடி இருப்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறதான முக்கியமான ஒன்று. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியான அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் இறங்கி வரும் 2ஆம் அதிகாரத்தில் முதலாக அவங்களை அபிஷேகித்து ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது அவர்களுக்கு இருந்த ஒன்று மிக முக்கியமானது, ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினம் சபை சேர்த்து கொண்டே இருந்தார்கள்.
ஆண்டவர் முதலாக பரிசுத்தவான்களை சேர்த்து வைத்தார். பரிசுத்த ஆவியானவர் வந்து பரிசுத்தவான்களை இணைத்தார். ஒரே சரீரத்தின் அவயங்களாக இருக்க வைத்தார். ராபின பந்தியிலே அவர் கையை வைக்கும்படி செய்தார். ஒரே சரீரத்திற்குள் எல்லாரும் அவயங்கள் என்று சொன்னார். எதற்காக ஆண்டவர் சொன்னார் என்றால், இந்த ஐக்கியம் பரலோகம் மட்டுமாக இருப்பதற்காக இந்த ஐக்கியம் பூலோகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். பரலோகத்தின் சாயல் பூலோகத்தின் நிழல் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேய புத்தகத்தில் கவனிக்கும் போது பரலோகத்தின் சாயல் பூலோகத்தின் நிழல் என்று இருக்கிறது. அப்படி என்றால் பரிசுத்தவான்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறபடினாலே அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் அந்த பரலோகத்திலே இருக்கப்படினாலே அதனுடைய சாயல் ஒரு நிழலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே முதலாவது அதை ஏற்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். இன்று சபைகளை விட்டு விடுவது போல நீங்க விட்டு விடாதீங்க. சபையில் வராதது போல நீங்க வராமல் இருக்காதீங்க. சபைக்கு வந்து லேட்டாக வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம்? ஏன் சபைக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்றோம்? உட்கார்ந்து கர்த்தர் சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கணும். வெளியே இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நீங்கள் எங்கே வேலைக்கு போயிட்டு இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எவ்வளோ சம்பாதித்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரு நபருக்கு பாதுகாப்பான இடம் சபை தான் அவனை கற்றுக் கொடுக்கும், உதவி செய்யும், உருவாக்கும், அவன் தேவையை சந்திக்கப்பட வைக்கும், அவன் ஆத்ம உயிரடைவதற்கு சபையை தான் கற்று வைத்திருக்கிறார். சபை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான இடம். சபை தான் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நேராக இங்கே உங்களை வழிநடத்தப்படும். ஏனென்றால் பரிசுத்தவான்களை கர்த்தர் அனுபவம் சபையில் சேர்த்து அங்கே அவர்களை பரிசுத்த தேவனுக்கு மனவாட்டியாக ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். எனவே உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படியாக நித்திய ஜீவன் வேணுமானா ஆண்டவருடைய கட்டளின்படியாக நீங்கள் நிச்சயமாக வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் கீழ்ப்படிந்து உங்களை தாழ்த்தும் போது ஆவி தன்னுடைய ஆத்மா சரீரத்தை தாழ்த்தும் போது அவர் கொடுப்பேன் என்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். லாஸ்ட் அந்த லைன் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாரை உயர்த்துவார்? கர்த்தருக்கு முன்பதாக எவன் தாழ்ந்திருக்கிறானோ, தன்னை தாழ்த்துகிறானோ, வசனத்துக்கு முன்பாக எவன் தாழ்த்துகிறானோ, சபைக்கு முன்பாக தாழ்த்துகிறானோ, ஊழியருக்கு முன்பாக தாழ்த்துகிறானோ அவனை கர்த்தர் உயர்த்துவார். அப்பொழுது அவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். எல்லாம் எழுப்போமா? தேங்க்யூ லார்ட். கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.